இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். ஜானு கிளம்ப சொன்னாங்க. என்ன ஜானு, சாம் தானே பொண்ணு, அவனுக்கு தானே முகூர்த்த புடவை எடுக்கணும். தமிழ், நீ போய் தேனு இசை எல்லாரையும் கூட்டிட்டு வா. குடும்பமா போய் தான் புடவை எடுக்கணும். உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கணும்ல, போய் கூட்டிட்டு வா. ஜனமா, அவங்க எதுக்கு? என்ன தமிழ், போய் கூட்டிட்டு வா. இல்ல ஜனமா, அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் முடியல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நைட் அவங்க ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதான் தலைவலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களால வர முடியாது ஜனமா. சரி, அப்ப தேனையும் இசையும் கூட்டிட்டு வா. அவங்க இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும் ஜனமா, நம்ம போயிட்டு வரலாம். சரி, போ. என்ன மீனா இது, இப்படி சொல்லிட்டு போறாங்க? அண்ணி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் போறேன் கடைக்கு புடவை எடுக்க, வெண்பாக்கு புடவை எடுக்க. யார் என்ன சொன்னாலும் வெண்பாதான் ஏன் மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன நம்புங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க, உள்ளதான் எல்லா செக்ஷனும் இருக்கு, போய் பாருங்க. எல்லா காஸ்ட்லியான புடவை எல்லாம் நம்ம கடையில தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஏரியாலே நம்ம கடை தான் டாப். இது காவேரி டெக்ஸ்டைல்ஸ் தானே? அதுவா? அது பழைய போர்டு. இன்னும் 2 நாள்ல மாத்திடுவோம். இப்போ இது விஜி டெக்ஸ்டைல்ஸ். புது போர்டுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு, வெயிட்டிங். இது ராமச்சந்திரன் சார் கடை தானே? ஓ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா. அதெல்லாம் பழைய கதை. இப்போ அவங்களுக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ இது என் கடை, விஜி டெக்ஸ்டைல்ஸ். அம்மா அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வீராமாறன் கிட்ட சொல்லி கல்யாண புடவைலாம் உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வர சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, வரோம். சிபி, கிளம்பலாம். வரோம். பாய் பாய். வரேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நான் நல்லா இருக்கேன். இரு, நான் வரேன். பாத்து உள்ள வாங்க. ஜனாமா, வாங்க. உள்ள வாங்க. வணக்கம். அடட, வாங்க வாங்க. வீரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். வாங்க மாறு. வணக்கம். அங்க வைங்க. மீனா, வர்ஷினி, அமுதா, கணேஷ் எல்லாரும் வாங்க. சிபி, கண்ணா, சிபி. வரேன் ஜானு. வணக்கம். ஹாய். ஹாய். வணக்கம். ஹாய் மாறன், எப்படி ஹாய் இருக்கீங்க? ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் வீரா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வெண்பா, வெண்பா. மா, இங்க வா. கல்யாணம் கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர்.
வாழ்க்கையில புது அத்தியாயமே உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிக்க போகுது. கும்ஃபு கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல? எதுக்கு ப்ரோ? போதும். ஒரு சேஃப்டிக்கு தான். சேஃப்டிக்கா? கல்யாணம் பண்ணிக்க போற பசங்களோட குவாலிஃபிகேஷன் சார். இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் தெரியாம காலத்தை ஓட்ட முடியாது, பாத்துக்கோங்க. என்ன வீரா? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும். ஜஸ்ட் ஜோக்கிங்கயா? நல்லா இருக்கா? பேபி பாரு, இதுல எது எனக்கு கரெக்டா இருக்கும் நீயே எனக்கு சூஸ் பண்ணி கொடு. என்ன சாம், அதான் இத்தனை புடவை எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கல, அதுல எது உனக்கு சரியா இருக்கும்னு நீயே பாரு. என்ன பேபி, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார். இசை, ட்ரெஸ் வேணுமா? நான் எடுத்து தரட்டுமா? ப்ரோ, அந்த ட்ரெஸ் எடுங்க. இதுவா? இந்தாங்க. இசை பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கும், எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ், நீ ஏன் ஒதுங்கி நிக்கிற? நீ உட்காந்து புடவையெல்லாம் பாரு. பரவாயில்ல, இருக்கட்டுமா? உட்காரு தமிழ். அந்த புடவை காட்டு. இதுவா? ப்ரோ ஒரு நிமிஷம். இது நல்லா இருக்குல்ல? எனக்கு ஓகேவா? ஆமா, இங்க என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா தெரியுது, அதான் கேட்டேன். யாருக்கும் கல்யாணம்? ப்ரோ, உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? எங்க ஜனாமா என்ன ஒரு புடவை செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் ஒரு பச்சை புடவை எடுத்து இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்தேன். ஆனா எங்க அம்மா இது ஓகே ஒரு மஞ்சள் புடவையை காட்டி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஜனாமா செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா அந்த ரெட் கலர் புடவை எடுங்க. அவங்க இந்த சிகப்பு கலர் புடவையை காட்டி இதுதான் வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாங்க.